நில்லையா? இந்த முதல்ல இந்த குழந்தை எப்படி பைத்தியமா நீ எங்கிட்ட குழந்தை கொடுக்குற? கொஞ்சம் இரிய முடிய கட்டிட்டு வாங்கிக்கிறேன். நீயும் குழந்தையா இருந்துதா பெரிய ஆளா இருக்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்கிட்ட பல பேர் வந்துட்டு போறாங்க. யாரு என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன வேணும்? நீ வேணும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வரட்டா? எனக்கு அது பிடிக்காது. பின்ன என்னத்துக்கு எனக்கு பணம் கொடுத்த? நீ கஷ்டப்படுறேன்னு. அப்படின்னா போ. இனிமே உன்னை நான் கூப்பிட மாட்டேன். உனக்கு இப்ப பணம் வேணுமா? இந்தா. வச்சுக்கோ. ஹலோ, சாரதா ஹியா. நான் ஹாஸ்டல் வார்டன் பேசுறேன். என்ன மேடம்? உங்களை நாளைக்கு கண்டிப்பா பிரின்சிபல் வந்து பார்க்க சொன்னாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியல மேடம். சரி. பட் ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் அவ சரியில்லை. மிஸ் சாரதா, இவ இப்ப கர்ப்பமா இருக்கா. அவளை செக்அப் செஞ்ச டாக்டரே அப்படி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. தப்பான விஷயத்த யார் செஞ்சாலும் அவங்கள வெளியே அனுப்புறதுதான் போர்டோட தீர்மானம். நான் யோசிக்கிறது அதுக்கு இல்ல. உங்க உபயோகத்துக்காக நான் என் மந்திரியை போய் பார்த்தேன்னா, எனக்கு ஒரு அவசியம் வந்துச்சுன்னா நான் எந்த மந்திரியை போய் பார்க்கறது? எந்த மந்திரி சபை அமைஞ்சாலும் அதுல உங்க ஆளுங்க தான் மந்திரிகளா இருப்பாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மினிஸ்டரா இருக்குமோ? அவரா இருந்தா போன் பண்ணிட்டு தான் வருவாரு. நாம இத பத்தி நாளைக்கு பேசலாம். இப்ப நீங்க புறப்படுங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். வரேன் சார். சாரதா, ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ளவா. உட்காரு. இது யாரு? புதுசா இருக்கு. என் தங்கச்சி. தங்கச்சியா? உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற உண்மைய நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்போ அத சொல்ல வேண்டியதா போச்சு. மிஸ்டர் வரதராஜன், நான் எப்போ எப்படி யாரால கெட்டு போனேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பேரெடுத்த விபச்சாரியா மாறிட்டேன். அதெல்லாம் பழைய கதை. இப்போ அந்த பழைய கதை என்னோட தங்கச்சி வாழ்க்கையில ஒரு புது கதையா மாறிடக்கூடாது. நீ சொல்றது புரியலையே. இவளை காலேஜ்ல இருந்து அனுப்பிட்டாங்க. ஓஹோ, இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கியா? எந்த காலேஜ்னு சொல்லு, நான் கூப்பிட்டு சொல்றேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கிற இவளை காலேஜ்ல சேர்த்துக்கிறதுக்கு அது ஒண்ணும் பிரசவ ஆஸ்பத்திரி இல்ல சார். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உன் தங்கச்சி காலேஜ்ல எவனையோ காதலிச்சிருக்கா, கர்ப்பம் ஆயிட்டா. அவனையே தேடி பிடிச்சி இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னோட உதவி தேவை, அவ்வளவுதானே? கவலையே படாத, நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நிச்சயமா பண்ணி வைப்பீங்களா? சத்தியமா. அது சரி, அவ யாரு என்னங்கிறதெல்லாம் தெரியுமா? தெரியும். உங்க மகன்தான்.
மைகிரி, இந்த பொண்ண உனக்கு தெரியுமா? தெரியும். என் காலேஜ் மேட். இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? உங்க விருப்பப்படியே செய்யுங்க டாடி. சாரதா, இது நம்ம வீட்டு கல்யாணம், அதனால அது கோலாகலமா நடக்கணும். நல்ல நாளை நீயே முடிவு பண்ணி சொல்லு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. இன்னையில இருந்து இவ உன் தங்கச்சி இல்ல, என்னோட மருமக. அக்கா, நீங்க ஒரு விபச்சாரின்னு சொன்னது உண்மைதானா? இன்னொரு உண்மை உனக்கு தெரியாது. நான் விபச்சாரி மட்டும் இல்ல, விபச்சார விடுதிக்கு முதலாளியும் கூட. அக்கா, ஒரு விபச்சாரியோட தங்கச்சின்னு உன்னை யாரும் கேலியா பேசிடக்கூடாதுன்னு தான் ஹாஸ்டல்ல சேர்த்து உன்னை நான் படிக்க வச்சேன். கூட பிறந்தவங்கிற பாசத்தை மறந்து நான் தனியா வாழ்ந்தேன். இதெல்லாம் உன்னோட நன்மைக்காக நான் செஞ்சேன். ஆனா நீ அக்கா, என்ன மன்னிச்சிரு. எப்படியோ கிரியோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கல்லூரி மாணவி தீபா கொலை செய்யப்பட்டாள். தீபா என்ற கல்லூரி மாணவி தனது சகோதரியுடன் காரில் வந்து கொண்டிருக்கும் போது ஜீப்பில் வந்த 4 ரவுடிகள் அவர்களை வழிமறித்தனர். அவர்கள் இருவரும் தப்பிக்க முயற்சி செய்த போது அந்த ரவுடிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டனர். சகோதரி சாரதா முன்னிலையிலே தீபாவை ஜீப் ஏற்றி கொன்றுவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தீபா கர்ப்பம் என தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணையும் தொடங்கியுள்ளது. ஏண்டா, இந்த தீபா சாரதாவோட தங்கச்சியா?
தீபாவோட மரணம் கொலை இல்லை தற்கொலைதான் என்று போலீஸ் முடிவு செய்தது. பாவம் சாரதா, இப்படியெல்லாம் நடக்கும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டா.